கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் அந்த பொண்ணுக்கு மேல ஒரு கண்டா எப்படியோ கரெக்ட் பண்ணிடுறா. ஹீரோவோட வித்தியாசமான கெட்டப்பையும் பார்த்துட்டு அவனோட வில்லத்தனத்தையும் பார்த்துட்டு வாங்கி போன ஒரு நீ வா மச்சான். சரி நீ வாடா. போடா. வாங்கிட்டு போறான் பாரு. இவனுக்கு வேணும்னா வாங்கி தரேன்டா. சாப்பிடுங்கப்பா, எனக்கு வேணாம். என் கொடைய பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கலையே. நீ தான் வச்சிருப்ப. ஏய் என்ன பண்ற? வந்துட்ட கொடைய காணோம். ஏய் கொடைய காணோம் வந்துட்ட. நல்லா ஆறி போயிடுச்சு. டீச்சர் எங்க கூட வந்து சாப்பிடுறீங்களா? நான் வேணா கம்பெனி தரவா? குட் மார்னிங் டீச்சர். பாரு மச்சான், ரொம்ப நேரமா உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கா. நீயே கொஞ்சம் பாரு. இத அப்படியே விட கூடாது. என்ன பண்ண போற? நான் சொல்றேன். என்னடா போற? டேய் நில்றா. டேய் ஆரியா டேய். இவன் எதை பண்ணி ஏதாவது கெடுத்து விட்டுற போறான்டா. எதுக்குடி நீ அவனை முறைச்சு பார்த்துட்டே இருக்க? காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆக போகுது. அதனால நீ அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம புடிச்சிருந்தா டைரக்டா அவன்கிட்ட சொல்லு. புரியுது? யார் பார்த்தா? எப்ப பார்த்தா? யாரடி இது? எனக்கு தெரியாது. இத பாரு, எவ்வளவு வாயை திறக்க கூடாது. இங்க பாருமா, நீ திரும்ப திரும்ப அவனை பார்த்து அவனுக்கு சொல்லு விட்டதை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியும். புரிஞ்சுதா? வெரி குட். எஸ்ஏ ராமு பொண்ணுகிட்ட விளையாடுனா இப்படிதான் நடக்கும். டேய் மச்சான், டேய் உன்னை எப்படி நான் ஆஃப் பண்றேன்னு பாக்குறியா? இன்னையோட இந்த பொண்ணை நீ மறந்துரு. இனிமே அவ என்னோட ஆளு. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுக்கு தான் வேணும். இது எப்படி இருக்கு மச்சான்? என்னடா சொல்ற? இவன் கண்ணுல என்னடா பிரச்சனை? அவன் கொடுத்தது அடியால முத்தமான்னு தெரியலையே. நீ வாடி. கடவுளே, எங்க அம்மா நல்லா பாத்துக்கப்பா. நீ தான் கூட இருந்து காப்பாத்தணும். அல்லா நீ காப்பாத்துப்பா. என்ன மிருது இது? கழுத்துல சிலுவை அல்லா வேற. என்ன இது? அது எல்லா மனுஷங்களும் சமன்ற மாதிரி எல்லா கடவுளும் ஒண்ணுதாம்மா. கடவுள்ல தனித்தனிலாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு கதை சொல்லு
இருளன மாற்றி ஒரு இடத்தில் அமர வைத்தாய். புதிதொரு ஆசை தரும் முன்விழி மின்னல் கதிரொலியா. நீ தேடும் நிழலாய் நான் இருப்பேன். என் அன்பின் பூக்கள் தூவி வரவேற்பேன். அழகிய நாள் ஒன்றின் இரவில் அழகிய அவள் முகம் நிலவில் விழி தூங்கிடும் அந்த நேரத்தில் கனவாய் நீ வருவாய். உன்னை கடந்திடும் நிழலாக நான் நகரும் வரம் ஒன்று வேண்டுவேன். அழகிய நாள் ஒன்றின் இரவில் அழகிய அவள் முகம் நிலவில். அவன் என்னடி உன் முன்னாடியே சுத்திட்டு இருக்கான்? காத்து ஐயே காத்துவா. ப்ளீஸ் கிண்டல் பண்ணாதீங்க. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால தான் புனிதமான காதல் வீணா போகுது. நாங்களா இவ கூட வரோம், அவ தான் எங்க கூட வரா. பாடி நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். ஏய் அவன் பேசுறதுக்கெல்லாம் நான் என்னடி பண்ண முடியும்? உன் கூட வந்ததுனால தானே இவன் இப்படிலாம் பேசுறான். இனிமே வேணாம். ரொம்ப பேசாத போடி. போடா அப்படியா? சரி கிளம்பு. பாடி கிளம்பு. நம்ம போலாம். ஆளுங்களும் மண்டைகளும். ஏய் நிம்மி ஸ்னேகா இங்க பாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இனிமே உன் பின்னாடி நான் சுத்த மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சுதான் நான் உன் பின்னாடி வந்தேன். உனக்கு மிருதுவு தான் பிடிச்சிருக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது அப்படியே இருக்கட்டும். இனி நீயாச்சு அவனாச்சு. இனி உன் பின்னாடி நான் வர மாட்டேமா? ஒரு நிமிஷம் இருடா. டாவா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் அவனை பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அது காதல்னு உனக்கு யாரா சொன்னா? ஹேய் சும்மா அவனை ஜோக் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அப்படியே பொம்பளை பொறிக்க மாதிரி இருக்கும். சொன்னேன். இங்க பாரு, ஒரு பொண்ணோட கண்ணுல காதல் மட்டும் இருக்காது. எங்க பார்வைக்கு பல அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் உன்னே அது கூட வா. நாம லவ் பண்ற பொண்ணு நம்ம கிட்ட சொல்றதுலயே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா? மத்த பசங்களை எல்லாம் பொறுக்கின்னு திட்டுறதுதான் அது. ஆனா என்ன அந்த மாதிரி நினைச்சிடாத. அவன் என் ஃப்ரெண்டு. என்ன பண்ணணும்? தேவையில்லாமலாம் அவனை பத்தி தப்பா பேசாத சொல்லும். யாடா அவன்? படிப்பு வந்தா நான் ஏன் பின்னாடி சுத்த போறேன்? டேய் சத்யா, செல்லக்குட்டி. மருத்துவ பத்தி அவ தப்பா சொல்லும்போது நீ செவிலிய விட்டுருக்கணும். நீ என்னடா உமா கொடுத்துட்டு வர? திருட்டுத்தனமா பாத்துருக்க. உன் பழக்கத்தை மாத்தவே மாட்டியாடா? அதான் நான் பார்த்தேன். எப்படி காதுல சொல்றான்னு நான் பார்க்க வந்தேன். நீ என்ன வேணா சொல்லு. இன்னைக்கு நீ அவ பண்ணது வேற ரொம்ப level. ஓவர் தான்டா. டேய் நீ வந்தாடா. டேய் எங்கடா போனீங்க ரெண்டு பேரும்? பார்க்கவே நீ பிரமாதமா இருக்கியே. தாடியை முடிய நீளமா வச்சிருந்தா கஞ்சா குடிக்கணுவானுங்க இல்ல பொம்பளை பொறுக்கினுவானுங்க. நீங்க தான்டா ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. நிஜமா தான்டா தான் சொல்றோம். இன்னைக்கு உன்ன மாதிரி பசங்க தான் மாசுடா. யார் நானா? பில்டப் கொடுத்து கவுக்க போகாதா? ஏறு. தள்ளுறா. நான் உட்கார்றேன். சீக்கிரம் ஏறி தொலைங்கடா டேய். உட்கார் உட்கார். உட்காந்துட்டீங்களா? போலாமா? நீ போ மச்சான். போ. போடா போடா. பைக்ல போனா ட்ரிபிள்ஸ்ல போணும். அதான் மச்சான். வண்டி நிறுத்து வா. டேய் வாங்கடா. வா ஓரமா நிறுத்து வா. வாங்க. முதல்ல மாற்றணும். ஓரமா நிறுத்து. ஓரமா வாடா. இங்க வா. வண்டி யாருது? சார் அது என்னோட வண்டி சார். பேப்பர்ஸ் எங்க? சார் வாங்கினேன். இன்னும் முழுசா காசு கட்டி முடிக்கல சார். அதனால புக்கும் கைக்கு வரல. ஏன்னா அதை அவன் அழகு வச்சுட்டான் சார். ஜெராக்ஸ் காப்பி போதும் தம்பி. ஜெராக்ஸை காட்டு. ஜெராக்ஸ் இருந்துச்சு சார். பைக் வாட்டர் வாஷ் கொடுக்கும்போது அது நனைஞ்சு எப்படி நடி ரொம்ப பெரிய கமலஹாசன் நினைப்பு. நல்லா சும்மா விட முடியாது. லைசென்ஸ் இல்ல, ஹெல்மெட் இல்ல, புக். இதுல ட்ரிபிள்ஸ் வேற. ஆனா ஒரு விஷயம் சார், போலீஸை பார்த்து இவனுங்க 3 பேர் ஓடவே இல்லை பாத்தீங்களா? ஆமா, அது ஓடல உண்மை. அதனால ஃபைன் எதுவும் வேண்டாம். எப்படி சார் விட முடியும்? அதான் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமே. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துருவாங்க. ஸ்டேஷன்ல சேஃபா இருக்கும். சேஃபா இருக்கும். சார் சார் நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரேன் சார். ஜெராக்ஸ், லைசென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சரி போயிட்டு வாங்க. வாடா. வண்டிக்கு ஓரமா நிறுத்து. இங்க தம்பி வா வா வா. வண்டி எடுத்துட்டு வாங்க. தானே உனக்கு. நல்ல வண்டிடா அது. சார் இல்லை சார். ஆமாம் தம்பி, இது என்ன புது மாடல் ஹெல்மெட்டா? சார் ஹெல்மெட் வாங்கலாம் தான் கடைக்கு போயிருந்தேன். ஹெல்மெட் போடலன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு தான் நஷ்டம், புரியுதா? சரிங்க சார். உங்க உயிரை காப்பாற்ற தான் நாங்கள் இங்கே இருக்கோம்.
உனக்கு வேணும்னா ஹெல்மெட்டை போடு, புரியுதா? ஆ, சரி. இதுக்கப்புறம் என் கண்ணிலே நீ படக்கூடாது. தேங்க்யூ ஆ தேங்க்யூ. புரிஞ்சுதா? சரி சார். ஆ போ. மிருது மச்சான் உங்க பக்கத்து வீட்டுக்காரன்டா. இவன் பெரிய தொல்லடா. இவனை பிடிக்கிறதுக்கு ஒரு அவனுங்களை போலீஸ் கூட விடுங்க. வர மாட்டேங்குது. நான் பார்க்கத்தாண்டா கேட்டு குடிகார மாதிரி குடிகாரனுங்க. இருப்பேன். ஆனா இந்த ஊரோட கலெக்டர் நான் தான்டா. என்ன கொடுமையோ. என்கிட்ட எவனாவது வச்சுக்கிட்டீங்க சாவடிச்சு சங்கு இன்னைக்கு ஊதி. யார் முகத்துல முழிச்சனோ எங்க அப்பா ஃபுல் ஒரு டே குடிகாரன். நக்கிட்டு அவன் போயிட்டு யாரையும் நான் திட்டுறான், ஒரு குடிகாரன். ஆனா நம்மள திட்டுற மாதிரியே பேசுறான்டா. குடிகார குடும்பம்டா. மச்சான் ஏதாவது இந்த கொண்டு நாட்டோட பெண்கள் எல்லாமே என்னோட 2 டீ சகோதரிகள்ரா. 1 லெமன் டீ. அவங்களோட அப்படியே 2 பிஸ்கட்டும் குண்ணா. டீ கொஞ்சம் லேட் ஆகுமேப்பா. என்னென்ன குடிகார சரி, டீ வேணாம். ஜூஸ் போட்டுருங்க. குடிகாரெல்லாம் கிடையாது. 3 போட்டுருங்க. ஏடா ஓகேவா? சூப்பர்டா. நான் பஞ்சந்தா குண்ணா காதல வச்சு பஞ்சல வேண்டாம், பண்ணு தான் கொடுங்க. அது சொல்லு. அதாவது சவா. நீங்க சங்க அறுத்து விடுவேன். இந்தாங்க. புரிஞ்சுதா? இந்த ஊருக்குள்ள நான் தான் பெரியார். இவன் என்னடா பண்றது? என்கிட்ட காசு வாங்கி குடிச்சிட்டு என்ன எடுத்து பேசுறேடா? குடிகார பயல, பண்ணி பயல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. பார்த்துக்கிறேன். இவனை ஒரு வழி ஆக்கணுமே. ப்பு. எதுக்கியா தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்கு? குடிச்சா அமைதியா இருக்கணும். எங்க கிட்ட உன் வேலையெல்லாம் காமிக்காத. ம். தம்பி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க கூட தான் விளையாடணும், புரியுதா? இங்க அழகான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? அதை மீறி எவனோ தொந்தரவு பண்ணீங்க அவ்வளவுதான். நான் பார்த்துக்கிட்டே இருக்க, கத்திக்கிட்டே இருக்க. வாடா பேசுறான். இப்ப பேசுறான். எதுக்கு பேசுறான்? வாடா. போ. டேய், தள்ளி போங்கடா. ஏன்டா நீ வேற? போங்கடான்றா, போடா. இங்க நிக்காதீங்க. நானும் பாக்குறேன். அப்பத்துல இருந்து நான் கொடுக்குறேன். கத்திக்கிட்டே நீ இருக்கா? தள்ளு தள்ளு. காத்து விடுப்பா. தள்ளுங்க. பாத்து ஏந்து. ஏன் அவன்கிட்ட போய் சண்டை போடுறீங்க? அடிச்சு அவனை. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரி இரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். உட்காரு, உட்காருங்க. நான் டீ எடுத்துட்டு எவன்டா வந்துடுறேன். என் வீட்டில் சமையல் பண்றது? குடி குடி ஒத்துக்காத. ஐயோ. டேய் ஆஷா அம்மாக்கு தெரியாம பாத்துக்கோடா. ஏய் இந்த பாட்டு எங்கேயோ பாத்துருக்கேன்டா. எல்லாமே ரகசியம் சொல்லிட்டு போறது இதுக்காக தானா? டேய் உங்க பாட்டி கஷ்டப்பட்டு செய்யற இந்த வேலைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குடா. அவங்க வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் வேணாம். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த அப்புறம் பேசிக்கோ. இல்ல மச்சான், இதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியலடா. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி நீ வா. சரி ஓகே நீ வா.